நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் நாம் மனிதர்களிடத்தில் கொண்டு போகும்போது அவர்கள் நம்மை திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஆனால் அப்படியே திருப்பி அனுப்பி விடாத ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் கண்ணீரை காண்கிறவர். ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரை காண்கிறவர். சுவர்புறமாய் திரும்பி அழுத எசேக்கியாவின் கண்ணீரை கண்டார். ஆமென். பிள்ளையின் நிலைமையை, பிள்ளை சாக நிலைமையில இருக்கிற அந்த நிலைமையை நாம் பார்த்திடக்கூடாது அப்படி சொல்லி தள்ளி போய் உட்கார்ந்து அழுத ஆகாரின் கண்ணீரை அவர் பார்க்கிறார். நான் அழுறத என் குடும்பம் பார்த்திடக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, மனைவி பிள்ளைங்க பார்த்திடக்கூடாதுன்னு தள்ளி போய் அழுவாங்க. ஆமென். அப்படி அழுத ஒரு மனுஷன் பைபிள்ல உண்டு. யார் தெரியுமா? யாக்கோபு. மனைவி பிள்ளைங்க எல்லாரும் யாபோக்காற்றின் அக்கறையிலே கொண்டு போய் விட்டு பிந்து தனித்து போய் உட்கார்ந்திருந்து அதுவரை அழுகை அடக்கி வைத்து கொண்டு நான் அழுறத லேயாள் பாத்திரக்கூடாது, ராகேல் பாத்திரக்கூடாது, ரூபன் பாத்திரக்கூடாது, யோசேப்பு பாத்திரக்கூடாது. அப்படி போய் உட்கார்ந்து ஒருத்தன் அழுதான். அந்த கண்ணீரையும் கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. ஆமே. இதே போல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அழுகிறவங்க உண்டு. பாத்ரூம்ல போய் உக்காந்துருந்து அழுறவங்க உண்டு. ஆமே. டிராவல்ல அழுறவங்க உண்டு. மழையிலேயே நினைச்சிட்டு அழுறவங்க உண்டு. அழுறது வெளியே தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை காண்கிறவர்.